வணக்கம். நாம வந்துட்டு MT4ல அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுற இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீயா குடுக்குற மாரி சொல்லியிருந்தோம். ஓகே. அத வந்துட்டு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. போன வீடியோல கூட இன்னும் ரெடி ஆகல. ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆன பின்னாடி நம்ப குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ரெடி ஆயிருச்சு. எந்த மாரி அது இருக்கும்னா, இந்த மாரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரேர் ஃபைலா நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். இப்ப நீங்க வந்துட்டு அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, உள்ளுக்கு 2 ஃபோல்டர் இருக்கும். என்ன ஃபோல்டர் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இண்டிகேட்டர் அண்ட் டெம்ப்ளேட் இந்த 2 ஃபோல்டர் இருக்கும். இந்த 2 ஃபோல்டர நம்ம எப்படி அந்த MT4 சார்ட்ல இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்? MT4 வேணும். ஸோ MT4 இருந்தா தானே அதில வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். MT4 அப்படிங்கிறது MetaTrader 4 அப்படிங்கிறதோட ஷார்ட்கட் தான். அதில வந்துட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். சார்ட்டும் நம்ம சேமா அதிலேயே பார்த்துக்க முடியும். அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சோர்ஸ் ஃபைல நீங்க டபுள் கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். எஸ் குடுங்க. எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதே இன்ஸ்டாலேஷன் ஆகும். இன்ஸ்டாலேஷன் ஆகுன பின்னாடி ஃபினிஷ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஃபினிஷ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் இன்னொரு டைம் இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டியதில்ல. இந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாரி எடுத்தோன்னே இந்த மாரி இருக்குமானா, இந்த மாரி இருக்காது. நெறையா விண்டோ இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு மேல இந்த மாரி சின்ன ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அத க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அத இன்ட்டு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். ஸோ சப்போஸ் இது எதுவுமே இல்ல அப்படின்னா, எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஸோ சப்போஸ் இந்த மாரி நீங்க எதுவுமே தெரியாம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம எப்படி சார்ட் ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ப வியூ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் வாட்ச் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதனுடைய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் எம். ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி மார்க்கெட் வாட்ச் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில எதுவுமே வெவ்வேற ஸ்கிரிப்ட் இருக்கும். நான் வந்து இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால கோல்டும், பிட்காயினும் இருக்குது. சப்போஸ் இந்த 2 இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. சிம்பல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதனுடைய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் யூ. மார்க்கெட் வாட்ச்க்கு கண்ட்ரோல் எம், சிம்பல்ஸுக்கு கண்ட்ரோல் யூ. இப்போ கண்ட்ரோல் யூ குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இத வந்துட்டு நீங்க மேக்ஸிமைஸ் கூட பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாரி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில என்னென்ன இருக்குது? ஃபாரெக்ஸ் இருக்குது, கிரிப்டோ இருக்குது. இந்த மாரி இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்குது. எனர்ஜி அப்படின்னா உங்களுக்கு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம். அதுவும் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட ஸ்டாக்ஸும் இருக்கு. அது வேணாலும் நீங்க இதில டெமோ அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபாரெக்ஸ் குரூப் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில லாஸ்ட்டா போனீங்க அப்படின்னா கோல்ட் இருக்கும். கோல்டோட ஷார்ட்கட் என்ன? XAU USD அதுதான் கோல்டோட ஷார்ட்கட். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா XAU USD அப்படின்ட்டு இருக்கும். இத நீங்க டபுள் கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வாட்ச்ல ஆட் ஆயிரும். அதே மாரி கிரிப்டோ குரூப்ல இங்க பிட்காயின் இருக்கு பார்த்தீங்களா? பிட்காயின் வெஸ் US டாலர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? அத டபுள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வாட்ச்ல ஆட் ஆயிரும். மார்க்கெட் வாட்ச்ல என்னென்ன ஸ்கிரிப்ட் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இதில பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸோட கரன்சிஸ் எல்லாமே இருக்குது. மேக்ஸிமமான கரன்சிஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்க வேணா டெமோ ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரியலும் ட்ரேட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நீங்க வந்துட்டு வேணும் அப்படின்னா எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இதில வேற ஏதாவது வேணும். யூரோ USD எங்க இருக்கு? அது உங்களுக்கு சப்போஸ் யூரோ USDல நான் டெமோ ட்ரேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, இங்க யூரோ USDன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருக்கு. ஸோ நான் வந்துட்டு அத ஸ்கொயர் பண்ணி பார்க்குறேன். இங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு அத ஒண்ணும் இல்ல. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும். மார்க்கெட் வாட்ச்ல ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க வந்துட்டு கோல்டு கலர்ல ஷோ ஆகும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு யூரோ USD வேண்டாம். கோல்டு, பிட்காயின் மட்டும் இருந்தா போதும். இத க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு மார்க்கெட் வாட்ச் நமக்கு கிரியேட் ஆயிரும். இந்த மாரி தென் சார்ட் விண்டோ எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில சப்போஸ் இந்த கோல்டோட சார்ட் வேணும் அப்படின்னா, கோல்டு மேல கிளிக் பண்ணுங்க. தென் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா, இந்த மாரி நெறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதில சார்ட் விண்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி சார்ட் வந்துரும். ஸோ இந்த மாரி தான் டிஃபால்ட்டான சார்ட் இருக்கும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் எண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாரி க்ளோசிங்கில இருக்கு. இந்த மாரி இருந்தா நமக்கு பார்க்கறக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ஏரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா? 2மே உள்ள போன மாரி இருக்கணும். மேல வந்த மாரி இருந்தது அப்படின்னா, சார்ட் வந்து நமக்கு கண்ட்ரோல் இருக்காது. இதில ஒண்ணு மட்டும் உள்ள போன மாரி இருக்கு. இன்னொன்னு நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா, உள்ள போன மாரி ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, சார்ட் நமக்கு தெளிவா தெரியுது. இத கொஞ்சம் ஜூம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி பிளஸ் சிம்பல், மைனஸ் சிம்பல் அதெல்லாம் இருக்குது. கேண்டில் ஸ்டிக் என்ன வேணும்? அதெல்லாம் நீங்க வந்து இதில மாத்திக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம டெம்ப்ளேட்டா குடுத்துர்றோம். ஸோ இந்த மாரி நீங்க ஒவ்வொன்னா போய் பார்த்து மாத்திட்டு இருக்காம, டெம்ப்ளேட் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். ஃபைலுக்கு போய்க்கிங்க. தென் ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல. இத கிளிக் பண்ணுங்க.
ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் MQL4 அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். வேற இல்லை, நமக்கு எதுவுமே தேவையில்லை. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த 2 ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் கொடுத்த ஃபைலில் இந்த இண்டிகேட்டர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் 3 இண்டிகேட்டர் இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கிங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல இண்டிகேட்டர் ஃபோல்டர், அதில் கொண்டு போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே பேஸ்ட் ஆகிடும். தென் பேக்கில் வாங்க. இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்கில் வந்துடும். பேக்கில் வந்தீங்கன்னா இண்டிகேட்டர், அதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் பேக்கில் வாங்க. அந்த MQL ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் கொடுத்த ஃபைலில் இந்த டெம்ப்ளேட் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி இந்த டெம்ப்ளேட் ஃபைலை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரை பேஸ்ட் பண்ணுங்கள், தென் டெம்ப்ளேட்டை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு செட்டப்ஸ் ரெடி. இப்போ மறுபடியும் அந்த சார்ட்டுக்கு போங்க. சார்ட்டுக்கு போயிட்டு இந்த பேக் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் ஸ்பேஸ் இதில் வச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிங்க, அதுக்கு மவுஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு சைடில் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் இந்த தமிழ் இன்வெஸ்டர் LVL அப்படிங்கிற டெம்ப்ளேட் இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். நாம் அந்த டெம்ப்ளேட்டில் என்னென்னலாம் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோமோ எல்லாமே வந்துடும். இவ்வளோ தாங்க, நமக்கு லெவல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த லைன் எதற்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் க்ளோசிங், அதாவது ஒவ்வொரு நாளுத்துக்கும் இந்த கேப்பில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த லைன் இருக்குது. அந்த லைன் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து Ctrl+Y கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் போயிடும். மறுபடியும் வேணும்னா Ctrl+Y கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துடும். இதுதான் ஷார்ட்கட்ஸ் கீ. ஸோ நம்ம MT4 பேசிக் அப்படின்ட்டு ஒரு வீடியோ, பழைய வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட கலர் எப்படி மாற்றுறது, ஸோ இதெல்லாம் நான் பேசிக்கான விஷயங்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதனுடைய லிங்க்கும் கூட நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லைன்னா ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோதாங்க, எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மார்க்கெட் போக போக லெவல்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருதா, ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஜென்ரேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியில் போட்டிங்க அப்படின்னா இதுதான் ஸ்விங் லோ 2864 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். வீக்லியில் போட்டிங்கன்னா 2536, மந்த்லியில் போட்டிங்க அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஹையர் ஹை போயிட்டுருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் வாரட்டையில் ஷார்ட் டேர்மில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 5 மினிட்ஸில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு எல்லாமே லெவல்ஸ் ஜென்ரேட் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் ஹவர்லியில் வச்சு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நம்மளுடைய ட்ரேட் எப்படி நாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு பாசிட்டிவான கேண்டில் சப்போர்ட்டுக்கு மேலே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சாலே ட்ரெண்ட் சைடு நம்ம ட்ரேட் பண்ணனா போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் பாருங்கள், ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக இது பிரேக் பண்ணிடுச்சாங்க, பிரேக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே மேலே க்ளோஸ் வச்சுருக்கிறான்னா அதனோட ஹை பிரேக் ஆனோன்னா எங்கே வரைக்கும் போயிருக்கான் பார்த்தீங்களா, எத்தனை டாலர் போயிருக்கான் நமக்கு ஹை வரைக்கும்னா $28 நமக்கு மேலே போயிருக்கான். அதனுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் எவ்வளவு, மெயினாக ஓவராலாக ட்ரெண்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸ்டாப் லாஸ் லெவல் நமக்கு ஒரு $7 தான் ஸ்டாப் லாஸ் லெவல், ஆனால் மேலே போனது பார்த்தீங்கன்னா $28 1:4 வரைக்கும் போயிருக்கான். தென் இங்கேயும் கூட பாருங்கள், இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் லெவலாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பிரேக் பண்ணி இங்கே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். பட் இது என்னென்னா பாசிட்டிவான கேண்டில் கிடையாது, நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் 4 ஹவரில் ஒரு பாசிட்டிவான பேட்டர்ன் விழுந்திருக்கு. ஸோ இதில் சப்போர்ட் லெவல் ஜென்ரேட் ஆகலை. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சா, பிரேக் ஆகிட்டு இந்த ஹை பிரேக் ஆகிருக்கு. ஸோ மேலே போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு மீனிங், ஓகேங்களா. பட் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீக் என்ன பார்த்துருந்தோம்னா இந்த ஹை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் ஹை பிரேக் பண்ணாலும் இனிமேல் மேலே ஸ்டேபிள் ஆகலை, இன்னுமே இந்த செல்லிங் ப்ரெஷரோட பவர் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைக்கு மேலே தான் எல்லா டைமும், இந்த ஹைக்கு மேலே தான் க்ளோசிங் பாருங்கள், எல்லாமே ஹைக்கு மேலே தான் வச்சுட்டு இருந்தான். போன வாரம் இந்த வாரம் மட்டுமே அந்த ஹைக்கு உள்ளே தான் நமக்கு க்ளோசிங் வைக்கிறான். இதிலிருந்தே என்ன தெரியுது, மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷனுக்கு விரும்புது, இல்லைனா ஸ்லைட்லி ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சின்ன ஒரு க்ளூ கொடுத்துருக்கு. ஸோ இந்த க்ளூ வச்சுட்டு நம்ம கண்ணை மூடிட்டு செல் அடிக்கலாமானா கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நமக்கு க்ளூ கொடுக்கணும். நமக்கு தான் நிறைய க்ளூ கொடுக்குமே, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான கேண்டில் வருது
அப்படின்னா ஓகே அந்த லோ பிரேக் ஆனால் செல் பண்ணலாம், அந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சா அடிக்காதா அப்படின்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது. நம்ம கண்டினியூவாக இதையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரேடிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவரில் ஒரு 4 ஹவர் எடுத்துங்க, ஹையே தான் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ எந்த இடத்துலையும் இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகவே இல்லை. ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஓகே 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு பையிங் தான் இருக்குது, அதனால நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமில் முடிஞ்ச வரைக்கும் பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் டாப் போட்டுருச்சா, இதுக்கு முன்னாடி எங்கேயுமே டபுள் டாப் இந்த மாதிரி போடல, பட் லாஸ்ட் வீக் பாருங்கள் இங்கே டபுள் டாப் போட்டுருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஸோ 42ல் ஒரு ஹை இருக்குது, 40ல் ஒரு ஹை இருக்குது, அப்படிங்கும்போது ஓகே இது வந்து டபுள் டாப் போட்டுட்டு இங்கே எல்லாமே ஸ்டாப் லாஸ் தூக்கறதுக்கு போயிருக்கான். இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல பாருங்கள், பெரிய க்ளோஸ் வைக்க முடியல. இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில், அந்த ஹைக்கு மேலே பெருசாக க்ளோஸ் வைக்க முடியல. மறுபடியும் இந்த டபுள் டாப்புக்கு கீழே தான் மார்க்கெட் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இதிலிருந்து அட்லீஸ்ட் நமக்கு மேலே போகணும் அப்படின்னா இந்த ஹை இந்த ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு, இங்கே ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த ஹை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட் எப்படி மேலே போகுது, ஸ்மால் டைம் ஃப்ரேம் அதாவது ஹவர்லி 15 மினிட்ஸ்லாம் எப்படி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஃபைல் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் ராஜ் பெருந்துரை அப்படிங்கிற ஐடிக்கு எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வேணும் அப்படின்னா 9092755553 இதே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதுக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ.